மக்கள் அதிக அளவுல வெளியே வந்து வாக்களித்திருக்கிறாங்கன்னா ஒரு அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வீட்டை விட்டு வந்தாங்க அப்படின்றதுதான் ஒரு கணக்கு. கடந்த முறை திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் இந்த முறையும் திமுகவுக்கு வாக்களித்தார்களா அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம்? ரசிகர் கூட்டம் வாக்குகளாக மாறுமா? ரசிகர் கூட்டம் ஒரு அரசியல் இயக்கமாக செயல்படுமா? ரசிகர் கூட்டத்துக்கு அரசியல் தெரியுமா? நாங்க வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே தோல்வியை ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல இந்த தேர்தல்ல மக்கள் வந்து ஒரு வேறு விதமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் பரபரப்பா போய் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா பத்திரிகையாளர் திரு ஷபீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சுரேஷ். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய டிஸ்கஷன்ல இருந்தோம். இப்ப தேர்தல் முடிஞ்சிருக்கு. 85% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இதுவரை இல்லாத அளவுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. நீங்க என்ன காரணமா பாக்குறீங்க? இந்த முறை வாக்குப்பதிவு அதிகரிக்கும் அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். ஏன்னா உங்களுக்கு எஸ்ஐஆருக்கு அப்புறம் அந்த பேஸ் ஓட் வந்து குறைந்து இருக்கிறது. அப்போ உங்களுக்கு வந்து போன முறை நடந்த வாக்குப்பதிவு நடந்தாலே அது வந்து ஒரு 85% அப்படின்னு வந்திருக்கும். இதுதான் வந்து எதிர்பார்த்தது. அதே போல எல்லா பகுதிகள்லயும் பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லயும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 80% தாண்டி தான் போலிங் என்பது நடந்திருக்கிறது. ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டும்தான் போலிங் அப்படின்றது குறைவாக இருக்கிறது. இதுக்கு வந்து காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்லாம். ஒன்று வந்து எஸ்ஏஆர்ல உங்களுக்கு வந்திருக்கிற அந்த நம்பர்ஸ் வந்து குறைந்து இருக்கிறது. ரெண்டாவது வந்து மக்கள் மத்தியில ஒரு ஆர்வம், வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அது யூஸ்வலா அது எப்படின்னா த்ரூ அவுட் த டே இருக்கும். இது காலையிலேயே போய் நின்று பூத்ல ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் மக்கள் மத்தியில் அதிகரித்திருக்கிறது. சோசியல் மீடியா வந்து அதுல பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கும். நிச்சயமா பிளே பண்ணியிருக்கும். ஏன்னா உங்களுக்கு போயிட்டு வரவங்க எல்லாம் வந்து சோசியல் மீடியால, ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து சோசியல் மீடியால கொஞ்சம் கூடுதலான பெனிட்ரேஷனோட போகுது. ஏன்னா இதுக்கு வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இது வரைக்கும் சினிமா ரசிகர்களாக இருந்தவர்கள்லாம் வந்து அந்த சூப்பர் ஸ்டாருடைய ஃபாலோவர்ஸாகவும் ரசிகர்களாகவும் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க அந்த மெசேஜ் ஆம்பிளிஃபை பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்டார்ஸுக்கு வந்து ஒரு ஃபேன் கிளப் இருக்கும். அவங்களுக்கு வேலையே வந்து இதான் வந்து அவங்க சினிமாவாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று அதிகமாக இருக்கும். அதே போல உங்களுக்கு வந்து கேஷ் ஃபார் ஓட்ஸ் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு பணம் என்பது கொடுத்திருக்கிறார்கள். பணம் கொடுத்தாங்கன்னா கொடுத்த பணத்துக்கு போய் ஓட் போட்டுருணும் அப்படின்ற ஒரு ரீசனும் வந்து இதுல முக்கியமானதாக இருக்கு. ஆனா பணம் வாங்கினவங்க எல்லாருமே வந்து கொடுத்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாங்களா அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா பணம் இந்த தேர்தல்ல ஒரு பெரிய வேலையை பார்க்குமா அப்படின்றது வந்து அதுவும் வந்து இந்த இந்த தேர்தல்ல ஒரு சவால் நிறைந்த ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. பணம் வந்து ஒரு 1% எங்கேயாச்சும் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம். பட் ஒட்டுமொத்தமாக கையை நீட்டி நீங்க பணம் வாங்கினதுனாலேயே வந்து நான் போய் இந்த கட்சிக்கு வாக்களிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டோடலாம் மக்கள் போயிருக்கிறார்களா அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு பெரிய 10,000 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார். ஸ்டார் கேண்டிடேட் தொகுதின்றதுனாலயா? விஜய்க்கு பயந்தா தோக்கடிக்க வேண்டும் அல்லது தோல்வியை தழுவ வேண்டும் அப்படின்ற காரணத்தினால அவ்வளவு வேலைகளை பார்த்திருக்காங்க. இது எல்லாமே வந்து பணம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன வேணா பண்ணலாம் இந்த தேர்தலில் அப்படின்ற ஒரு நிலைதான் வந்து உருவாகி இருக்கு. சாமானியர்களுக்கு எல்லாம் வந்து அரசியல் அப்படின்றது, தேர்தல் அரசியல் அப்படின்றதெல்லாம் வந்து எட்டா கனி. இனி நீங்க வந்து உங்ககிட்ட ஒரு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா இல்ல ஒரு 6-7 கோடி ரூபா 10 கோடி ரூபா வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால வந்து போய் தேர்தல்னா என்னன்னு எட்டி பார்க்க முடியும். மற்றபடி ஒண்ணு. இந்த 85% வாக்குப்பதிவு எஸ்ஐஆர் மூலமா தான் நடந்துச்சு. எந்த விதமான இம்பாக்டும் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் 20 லட்சம் வாக்குகள் கூடும், 30 லட்சம் வாக்குகள் கூடும். இந்த வருஷமும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. போன வருஷம் 4.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கிறான். இந்த வருஷமும் 4 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கிறான். இது என்ன இவ்வளவு பெரிய பர்சன்டேஜ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? இது முழுக்க எஸ்ஐஆரால நடந்தது மட்டும்தான். மறுபடியும் திமுக தான் ஆட்சிக்கு வருது. இதுக்கு என்ன பதில்? இல்ல, நீங்க யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் அப்படின்றது வந்து நாம உட்கார்ந்து கணிக்க முடியாது. நீங்க அது தேர்தல்ல ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பட் நம்மளுடைய நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த 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 நம்பர்ஸ் எல்லாம் இப்படி வந்திருக்கே, இந்த நம்பர்ஸ் வந்ததுக்கான காரணம் என்ன?
ரெண்டாவது இந்த நம்பர்ஸ் வந்து 85% வாக்குப்பதிவு, அதே போல டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில இடங்கள்லாம் 90 தாண்டி எல்லாம் போயிருக்கு அப்படின்னு. கரூர், தருமபுரி எல்லாம் 90%. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பகுதிக்கும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து அது வித்தியாசப்படுகிறது. ஒவ்வொரு தொகுதிக்கே இந்த தேர்தல் என்பது வித்தியாசப்படுகிறது. நீங்க பெரம்பூர்ல இருக்கக்கூடிய சூழல் வந்து கன்னியாகுமரியில இல்ல. கன்னியாகுமரியில டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். அங்க விஜயுடைய தாக்கம் வந்து வேறு விதமாக இருக்கிறது. பெரம்பூர்ல வேறு விதமாக இருக்கிறது. கொளத்தூர்ல வேறு விதமாக இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு டெல்டால வேறு விதமாக இருக்கிறது. அப்போ விஜய் அப்படின்ற ஒரு தேர்ட் கேரக்டர் உள்ள வரும்போது அந்த ஒட்டுமொத்த டைனமிக்ஸே வந்து உங்களுக்கு மாறுது. அதுதான் வந்து இந்த தேர்தல் களத்துல இதை எப்படி பிரிடிக்ட் பண்றது அப்படின்னு சொல்ல முடியல. கணிப்பது கடினமாகி விட்டது அப்படின்ற ஒரு சூழல் உருவாகுவதற்கு இதுதான் காரணம். விஜய் யாருடைய ஓட்டை பிரிக்கிறாரு, எவ்வளவு ஓட்டை பிரிக்கிறாரு, எவ்வளவு ஓட்டை பிரிக்கிறதுனால யாருக்கு அந்த பாதிப்பு வருது அப்படின்றதுதான் வந்து இங்க பிரதானமான கேள்விகளாக இருக்கிறது. ஓகே, இதுல நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பேசுறாங்க. ஏன்னா அதிக அளவுல வாக்குகள் விழுந்திருக்கிறது, ஹை ஓட்டர் டர்ன் அவுட் அப்படின்னா அது வந்து அதிருப்தி இருந்தாலும் மக்கள் அப்படி வெளியே வந்து போடுவாங்க. இது வந்து ஜென்ரலா இருக்கக்கூடிய அந்த அனாலிசிஸ்ல ரொம்ப முக்கியமான அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஹை ஓட்டர் டர்ன் அவுட் இருந்துச்சுன்னா மக்கள் அதிக அளவுல வெளியே வந்து வாக்களித்து இருக்கிறாங்கன்னா ஒரு அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வீட்டை விட்டு வந்தாங்க அப்படின்றத ஒரு கணக்கு. ஆனா அது இல்லன்னு சொல்றாங்க. சோ இத வந்து இதேதான் போன வருஷமும் இத அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க எஸ்ஏஆர் இருக்கிறதுனால எஸ்ஏஆர்னால இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கம்மி ஆயிருச்சு அப்படின்னு இந்த நம்பர்ஸ் பெருசா தெரியுது. நீங்க இந்த பர்சன்டேஜ் பார்க்க கூடாது, நீங்க வந்து இது ஆப்சல்யூட் வோட்டர்ஸ்ல நீங்க பார்க்கணும் அப்படின்றாங்க. இப்ப நான் ஆப்சல்யூட் வோட்டர்ஸ்ல கூட நம்ம பார்த்தா கூட இப்ப நீங்க வந்து கடந்த முறை திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் இந்த முறையும் திமுகவுக்கு வாக்களித்தார்களா அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம்? கடந்த முறை அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் இந்த முறை அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கார்களா என்ன உத்தரவாதம்? கடந்த முறை திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் இந்த முறை தாவேகாவுக்கு வாக்களித்திருக்கிறார்களா அப்படின்னா அதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? நடந்திருக்கலாம். கடந்த முறை அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் இந்த முறை தாவேகாவுக்கு வாக்களித்திருக்கலாம் அப்படின்றது நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐயம் என்பது இருக்கிறது. இந்த அடிப்படையில தான் தாவேகாவினர் வந்து பல இடங்கள்ல அந்த காலையில 7 மணிக்கு போலிங் ஸ்டார்ட் ஆகி 11:30 மணி வரைக்கும் அவங்க தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா விஜய் வந்து ஒவ்வொரு ஸ்பீச்லயும் அவர் சொன்ன அந்த விஷயம் இருக்கு இல்லையா, காலையிலே எந்திரிங்க, என்னென்ன பண்ணாரு ப்ரொசீஜரா, காலையில எந்திரிங்க, குளிச்சிருங்க, சாப்பிட்டுருங்க, சாமியை கும்பிடுங்க, கார்டு எடுங்க, போங்க. இத வந்து ரீல்ஸாவே போற ஸ்கிரிப்ட் மாதிரி. ஆமா, எல்லாரும் செஞ்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஸ்கிரிப்ட் மாதிரி போட்டு அதை பண்ணி அதை வந்து அவங்க போட ஆரம்பிக்கும் போது அதை ஃபாலோ பண்றான். ஃபாலோ பண்ணும்போது என்னன்னா குடும்பமாக போய் அவங்க வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறோம். என்ன இந்த தேர்தல்ல நாம வந்து ஏன் இந்த ஹை ஓட்டர் டர்ன் அவுட் வந்து இது ஒரு அதிருப்தியா கூட இருக்கலாம், ஒரு மாற்றத்துக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு ஓட்டா கூட இருக்கலாம். ஒருத்தர் வீட்டை விட்டு காலையில ஏஞ்சி தேர்தல்ல நான் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் வேணும் இல்லையா, ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வேணும் இல்லையா. சோ அந்த மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து அது ஒரு விஜயா இருக்கலாம், ஒரு வெறுப்பின் காரணமாக இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக இருக்கலாம், அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். சில பேருக்கு வந்து பணம் கொடுத்துட்டாங்க வாங்கிட்டோம் அப்படின்றதுக்காக வந்து ஓட்டு போடக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். இது எல்லாமே வந்து காரணிகளாக அமையும். ஆனால் இதுல பிரதானமானது எது அப்படின்றது தான் வந்து இங்க முக்கியமான கேள்வி. அததான் பல பேரால டீகோட் பண்ண முடியல. இப்ப விஜய்னால இந்த வாக்குகள் வந்திருக்கிறது, விஜய்னால இவ்வளவு பேர் வந்து காலையில 3 மணிக்கு காலையில இருந்து 3 மணிக்குள்ளேயே உங்களுக்கு 70% போலிங் முடிந்திருக்கிறது அப்படின்றது அது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா சாரசாரியா அப்ப போய் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஓகே, இப்போ இங்கதான் இன்னொரு கொஸ்டின் என்ன வருதுன்னா, முதல் நாள் நைட்டு நாங்க பஸ்ஸுக்காக கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலா சில பேர்கிட்ட நம்ம பேசும்போது தெரியுது, நைட்டு ஃபுல்லா நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருந்தோம், காலையில நைட்டு 10 மணிக்கு வர வேண்டிய பஸ் எனக்கு காலையில 5:30க்கு தான் வந்துச்சு, திருநெல்வேலி பையன், அவன் இங்கிருந்து திருநெல்வேலி போய் ஓட்டு போடுறான். அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி தேர்தல்ல நிறைய பேர்கிட்ட இல்லாம இருந்துச்சு. நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? இவ்வளவு பேர் இப்படி சாரசாரியா போற விஷயங்கள், பஸ் இல்லாம தவிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா உட்காந்துட்டு டிவிக்குன்னு கத்துறது,
இந்த இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து விஜய்க்காக நடந்திருக்கா? இல்ல நீங்க இத வந்து வெறும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நடந்த இந்த விஷயத்த வச்சு பொருத்தி பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி நடந்த சில பப்ளிக் கேதரிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ இயர் ஈவினிங் மெரினா பீச், அர்பன் ஸ்கொயர் இந்த மாரி இடங்கள்லலாம் இளைஞர்கள் கூடும்போது ம். டிவிகேன்னு தான் அவன் கோஷம் போட்டான். ம், ம், அதே மாரி உங்களுக்கு வந்து ஐபிஎல் நடக்கும்போது ம், அங்கேயும் இந்த மாரி தான் விஷயங்கள பண்ணாங்க. ம். அப்ப எந்த இடத்துல இளைஞர்கள்லாம் கூடுகிறார்களோ அந்த இடத்துல டிவிகே அப்படின்றது வந்து ஒரு ஒரு விஷயமாக மாறுகிறது. ம், ம். அப்ப நம்ம எல்லாம் வந்து ஒரு எனர்ஜி வேர்ட்ஸ் ஒரு எனர்ஜி வேர்டா ம். மாறுகிறது, ஒரு பஸ் வேர்டா அது ம். மாறுது அப்படின்னும்போது அதுதான் வந்து தேர்தலுக்கு முன்பு நடந்திருக்கிறது. இன்னொன்னு நீங்க இந்த தேர்தல்ல வந்து ஏன் இந்த ஒரு வித்தியாசமான தேர்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னு அன்னைக்கு கத்துனும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கூட்டம் ஓட்டா மாறாதுன்னாங்க. கரெக்ட். மொத நாள் கத்துறாங்க, காலையில ரெடி ஆகி போய் ஓட்டு போடுறாங்க. இன்னைக்கும் அது ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்க. இல்ல அதான் தாவேகாவை வந்து பொதுவா தாவேகா என்ற ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறம் அதை விமர்சனம் செய்தவர்கள்லாம் ரசிகர்கள்லாம் ஓட்டா மாறுவாங்களா? அவங்க பார்க்க வந்தாங்க, ம். கேட்க வந்தாங்க. ம், கேட்க கூட வரல, பார்க்க வந்தாங்க, கூட்டம் கலைந்து போயிடும் அப்படின்லாம் பேசுனாங்க. ம். இது எல்லாமே பெருவாரியான ஊடக விவாதங்கள்ல பேசக்கூடியவர்கள் அந்த விமர்சனங்கள தொடர்ச்சியாக அவங்க வச்சாங்க. பேசிட்டு இருக்காங்க. ரசிகர் கூட்டம் வாக்குகளாக மாறுமா? ரசிகர் கூட்டம் ஒரு அரசியல் இயக்கமாக ம். செயல்படுமா? ரசிகர் கூட்டத்துக்கு அரசியல் தெரியுமா? ரசிகர் கூட்டத்துக்கு தேர்தல்னா என்ன தெரியுமா? ரசிகர் கூட்டத்துக்கு தேர்தல்ல எப்படி மேனேஜ் பண்றது தெரியுமா? தேர்தல்லாம் அரசியல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ரசிகர் கூட்டத்துக்கு பூத்ல உட்கார்ந்து மேனேஜ் பண்றது தெரியுமா? அப்படின்னு பல கேள்விகள் அடுக்கடுக்கா வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் வந்து இந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்த தாவேகாவினர் ஏதோ ஒரு இடத்துல அந்த விமர்சனத்துக்கு அவனும் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நேத்து நடந்த இந்த போலிங்ல தேர்தல்ல திமுக பூத் ஏஜென்ட்ஸ் களப்பணியாளர்களுக்கு ஈக்குவலா களத்துல நின்னது தாவேகா. ம். அதிமுக கூட பல இடங்கள்ல வந்து பெரிய அளவுல ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் காட்டல. பல இடங்கள்ல தாவேகா சண்டை போடும்போது அதிமுக ஜாயின் பண்ணிக்கிறாங்க கூட. ஆமா. பல இடங்கள்ல பிரச்சனை வந்தது வந்து திமுகவுக்கும் சேப்பாக்கத்திலே தாவேகாவுக்கும் நடந்துச்சு. தான். சேப்பாக்கத்திலே நடந்துச்சு. பல இடத்துல பிரச்சனைகள் வந்தது வந்து திமுக வெர்சஸ் தாவேகா தான். ம். சோ களம் என்பது திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு ம். விஜய் சொன்ன மாதிரியே ம். அந்த களத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க எங்க போனீங்கனாலும் ம். உங்களுக்கு இந்த விஜய் மாதிரியே வெள்ளை சட்டை அந்த கலர் பேண்ட போட்டுட்டு ம். உட்கார்ந்துருக்காங்க பசங்க. சில இடங்கள்ல ரிமோட் பெண்கள். வில்லேஜஸ்ல எல்லாம் இல்லாம இருக்கலாம். ம். பட் பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. ம். பெண்களும் யார்? ம். ஏதோ அதிமுகலயும் திமுகலயும் பல்லாண்டு காலம் வந்து அவங்க வந்து செயல்பட்ட பெண்கள்லாம் கிடையாது. ம். அவங்களும் வந்து சாமானிய பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய பெண்கள், ம். மாணவர்கள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். நான் நுங்கம்பாக்கத்துல பச்சையப்பாஸ் காலேஜ் பக்கத்துல இருக்கிற ஒரு டேபிள் போட்டு உட்கார்ந்துருக்காங்க 5 பேரு. ம். ஒரு பையன், 4 பெண்கள். நான் போய் கேட்கிறேன், நீங்க எல்லாம் பூத்ல ஒர்க்கர்ஸா? அந்த ஸ்லிப்லாம் குடுக்குறீங்களா அப்படின்னு. அவனுக்கு நான் என்ன கேட்கிறேன் அப்படின்றதே ஒரு நிமிஷம் அவனுக்கு வந்து அத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. டிஃபிகல்ட்டி இருக்கு, டைம் இருக்குது. உங்க வோட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கிறேன். உங்களுக்கு ஆதரவான ஆட்கள்லாம் வந்துட்டாங்களா? அவனுக்கு தெரியாது அதெல்லாம். ம். ம். ஆனா ஒரு கமிட்மெண்டோட அவன் உட்கார்ந்துருக்கான். நான் உட்காருவேன், ஓட்டு போடுவேன். நான் உட்காருவேன், உட்கார்ந்து ஏதாச்சும் என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன் அப்படின்னு. ம். அதுல 3 பேர் ஸ்டூடெண்ட்ஸ். ம். ஒரு மேடம்கிட்ட கேட்கிறேன், மேடம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் ஹவுஸ் ஒய்ஃப். பையன் என்ன பண்றான்னா அவன் ஜிம் ட்ரெயினரா இருக்கான். ம். எல்லாருமே ரொம்ப சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து அவங்களுடைய பங்களிப்பை செலுத்துறாங்க. ம். அதே மாதிரி உங்களுக்கு பூத்துக்குள்ள ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க அப்படின்னா ஜூஸ் குடிக்க கூட போல. ம். ஒவ்வொரு ஓட்டையும் வந்து அந்த ஷீட்ல போட்டு அந்த டிக் ஷீட்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஷீட்ல போட்டு ம். அவங்க வந்து எண்ணிட்டு அந்த ப்ராசஸ ஃபாலோ பண்றாங்க. திமுகவினரும், அதிமுகவினரும் வியக்கும் அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. ம். இது ரொம்ப பெரிய இது அளவுல அவங்களே விமர்சிக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்ல. உங்களுக்கு முதல்ல 234 கேண்டிடேட் போடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பூத் ஏஜென்ட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு பூத் ஏஜென்ட் இருக்காங்களா? முதல்ல அவங்களுக்கு போய் அதை ட்ரெயின் பண்ணு. அவன் நீங்க சொன்ன மாதிரி வந்து நிப்பான் போயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நேத்து களத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு சீரியஸா இருந்திருக்காங்க எல்லாரும். சீரியஸா இருந்தது மட்டும் இல்லாம, அந்த என்டையர் ப்ராசஸ வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ம். ம். இன்னைக்கு கூட அந்த ஸ்ட்ராங் ரூம்ல அங்கங்க வந்து இந்த பசங்க உட்கார்ந்து அந்த வேலைகள பார்க்குறாங்க அப்படின்னும்போது, அப்ப களத்துல வந்து தாவேக்கா ஆல்ரெடி அவங்களுக்கான செயல்பாடுகள வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பல இடங்கள்ல இந்த கேண்டிடேட்ஸ் வந்து நல்ல கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஒருங்கிணைக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் வந்து நெறைய பசங்கள வந்து இன்வால்வ் பண்ணி வொர்க் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு அருண்ராஜ் ஐஆர்எஸ். அவருடைய பணிமனையில ஒரு நாள் அவர் இருந்தார். பேட்டி எடுக்க போகும்போது, கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் இருக்கான்.
டூ வீலர் 400 டூ வீலர் இருக்கு, பசங்கள்லாம் வந்திருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு புக்கை வச்சிருக்காங்க. அந்த புக்கில் வந்து அவங்க பூத்தில் இருக்கக்கூடிய ஓட்ஸ் எல்லாத்தையும் வந்து அவன் பாகமா பிரித்து வச்சிருக்காங்க. தெரு பேர் இது அது எல்லா டீட்டெயில்ஸும் வச்சிருக்காங்க அவங்க. ஸோ அவங்களும் மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகே, இதை நம்ம கேள்விதான் கேட்டுட்டு இருந்தோம். பட் கண்கூடா பார்க்கும்போது அதை கடந்து போயிடக்கூடாது. இதுதான் சார் சொல்லணும். இந்த இடத்துல கடந்து போறது எப்படி கடந்து போறாங்க அப்படின்னு சொன்னா, மறுபடியும் வந்து எஸ்ஐஆர் ரொம்ப ஈஸியா எடுத்துடுறாங்க. எஸ்ஐஆர்ல இருந்துச்சு, அதே 4 கோடி பேர் தானே ஓட்டு போட்டிருக்கிறான். இதுல எங்கெங்க விஜய் இம்பாக்ட் இருக்கு? எங்க கட்சி இத்தனை வருஷமா இருந்திருக்கு, திமுக அதிமுக இவ்வளவு வருஷமா இருந்திருக்கிறோம், எங்களுக்கு கட்டமைப்பு இருக்கு, எங்களுக்கு எல்லாமே தெரியும், ஃபீல்ட்ல இவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க, நேற்று வந்து விஜய் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட முடியுமா அப்படின்ற கேள்விய இப்பவும் அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஆப்வியஸ்லி நமக்கு பதில் தெரிய போறது இல்லை, மே 4ஆம் தேதி தான் சொல்ல முடியும். ஆனா இப்போ அது வந்து இவங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல எப்படி பாக்குறது? இல்ல நீங்க நாங்க வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே தோல்வியை ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தோக்குற கட்சி கூட அது சொல்லாது. ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்ததுக்கு பிறகுதான் சில கட்சிகள் வந்து பேசாமலே போயிடும். தாவேகா வந்து கணிசமான அளவு வாக்குகளை பெறுமா அப்படின்னா நிச்சயமாக பெறும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த சர்வேஸ்லாம் வந்து டிஎம்கே விட வந்து 10% கம்மியா இருந்தாங்க, அவங்களுக்கும் டிஎம்கேக்கும் 10% டிஃபரன்ஸ் இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் அது 7% ஆகுதுன்னாங்க. அதுக்கப்புறம் அது 5% குறைஞ்சிருக்குன்னாங்க. இல்ல பேக் டு ஸ்கொயர் ஒன் மறுபடியும் 10% வந்துருச்சு அப்படின்னாங்க. ஸோ அந்த அந்த டிஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் திமுகவுக்கு நல்லா தெரியும் தாவேகாவுடைய வளர்ச்சி என்ன, தாவேகா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சேலஞ்சரா மாறிட்டு இருக்கு அப்படின்றது திமுக நன்கு அறிந்திருக்கிறது. அதிமுக தான் அதை ரியலைஸ் பண்ணல. அதிமுக ரியலைஸ் பண்ணாதன் விளைவு முதல் கேஷுவாலிட்டி உங்களுக்கு பல இடங்கள்ல அதிமுக தான். ஏன்னா பல இடங்கள்ல அதிமுகவால ஒரு திமுகவை வீழ்த்த முடியாது, ஒரு வலுவான ஃபைட்டை வந்து கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில வந்துருச்சுன்னா கோர் ஓட்டர்ஸ் கூட வந்து தாவேகாக்கு போடுவான். ஏன்னா அவங்களுக்கு அல்டிமேட் அஜெண்டா என்ன, திமுகவை வீழ்த்த வேண்டும். அப்ப இந்த கன்சாலிடேஷன் எங்கேயா நடக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நேத்து நடந்த டிஸ்கஷன்ல எங்கேயுமே அதிமுகவுக்கு ஒரு பெரிய ரோல் இருந்த மாதிரியே தெரியல. இல்ல அதுதான் சரி, அதிமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, நாங்க 140 சீட் எங்களுக்கு வந்துடும், எங்க சர்வேஸ்லாம் அது சொல்லுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி திமுகவினர் சொல்றது என்னன்னா, நாங்க 200 தொகுதிகளை தாண்டிடுவோம்ன்றாங்க. தாவேகாவும் வந்து அவங்களும் கான்பிடென்டா இருக்காங்க, நாங்களும் வந்து மேஜிக் நம்பரை கிராஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு. அப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கெல்லாம் தெரியாத சில விஷயங்கள் இந்த அரசியல் கட்சிகளுக்கு தெரிகிறது. ஏதோ ஒரு இடத்துல இந்த தேர்தல்ல மக்கள் வந்து ஒரு வேறு விதமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். இப்போ நீங்க ஒரு பூத்துல விஜய்க்கு வந்து 250 ஓட்டு விழுந்தா கூட 75,000 பூத்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கணக்கே வந்து ஒரு 2 கோடியை தாண்டிடும். இப்போ 2 கோடி வாக்குகளை விஜய் வந்து வாங்குவாரா வாங்க மாட்டாரா அப்படின்றது வந்து யாராச்சும் உறுதியா சொல்ல முடியுமா?